இன்றைய நாளிலும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தயவு, அந்த கிருபை, இது எல்லாம் என் வாழ்வில கிடைக்கணும்னா, அதே வேளையில தேவன் எதிர்பார்க்கிற அந்த போதும் என்கிற காரியத்தை நாம் விட்டு விலக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு சுட்டி காமிக்கிறார். அப்ப அந்த காரியத்துல தேவனிடத்துல எதிர்பார்க்கிற போதும், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற போதும் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த போதும் என்கிற காரியமும், அவர் நம்ம எதிர்பார்க்கிற போதும்ங்கிற செயல்பாடுகளும் உனக்கு என்ன செய்வது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நான் என்ன செய்யணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. அதான். அப்ப தேவனுக்கு அல்லது தேவனுக்குரியதை முதலாவது நான் தேடணும். இன்னைக்கு தேவனுக்குரியதையும் தேடுகிறோம், ஆனா முதலாவது தேடுறோமான்னு பார்த்தா நிறைய நேரத்துல அது இல்லை. உண்மைதானா? ஆமாண்ணா. இல்லையா? தேவனுக்குரியதும் தேடுறோம், ஆனா தேவனுக்குரியது முதலாவது ஆனா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய நேரத்துல அது இல்லாம தான் இருக்கு. அது நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்கும்போது அது இல்லை. அதிகமா நாம இன்னும் உலகத்துக்காக தான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சில எதை தேடுகிறாய்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆண்டவர் தேடு. அப்ப தேடுதல் முதலாவது நான் தேடுறேன்னா அதற்கு நான் அதிக நேரம் கொடுத்திருக்கணும் இல்லையா? அப்ப நான் அதிக நேரம் அது கொடுத்திருந்தாதான் நான் அதை முதலாவது தேடுறதுக்கான ஒரு அடையாளம் இல்லையா? அப்ப நான் ஆண்டவர் தேடுகிற தேவனுடைய காரியத்திற்கு நான் முதலிடம் இடம் கொடுக்கிறேன். நான் உலகமா தேவனா என்று வரும்பொழுது நான் அதிக நேரம் என்னுடைய கரத்தில் எடுப்பது தேவனையா உலகத்தையா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் தருகிற எல்லா நன்மையும் நமக்குத்தான், நாம் அனுபவிக்கிறதுக்காகத்தான், நான் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனா ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு தெளிவான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது என்னன்னா, இன்னைக்கு நம்மளை அறியாமலே தேவனுக்கு நேரம் கொடுக்கிறோம், ஆனா அதிகமா நான் தேவனுடைய காரியத்துக்கும் தேவனுடைய செயல்பாடுகளுக்கும் தேவனோடு இருப்பதற்குமான காரியத்தை நான் எந்த அளவுக்கு நான் தேடுகிறேன்? ஆண்டவர் இடம் கொடுங்கன்னு சொல்லல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அப்படி நீதிக்கும் இடம் கொடுங்கன்னு சொல்லல. என்ன சொல்லி வச்சிருக்கு? தேடணும். இன்னைக்கு என் தேடுதல் எதை நோக்கி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எதை என் விரும்புது, என் இருதயம் எதை விரும்புதோ அதைத்தான் தேடுகிறோம். விளங்குதா விளங்கலையா? எதை விரும்புகிறதோ, எதை அதிகமா, அதைத்தான் சொல்லணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. அதைத்தான் நாம் தேடுகிறோம். ஏன் தேட சொன்னாரு? ஏன் தேட சொன்னாரு தெரியுமா? எதை தேடுகிறோமோ அதைத்தான் அடைய நாடுவோம். விளங்குதா விளங்கலையா? அதுதான் நம்ம விரும்புகிற ஒன்று. அதுதான் எனக்கு வேணும். அதனாலதான் ஆண்டு சொல்ல, நீ தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று தெளிவாச்சு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஏன்னா இருதயம் எதை அதிகமா விரும்புகிறதோ அதைத்தான் நம்முடைய செயல்பாடுகள், டோட்டல் சரீர அவயமா அதைத்தான் தேடும். இருதயம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய காரியத்தை இருதயம் விரும்பிச்சுன்னா உன் கண்ணு, உன் சிந்தனை, உன் நாவு, உன்னுடைய கைகள், கால்கள் எல்லாமே தேவனுக்குரியதையே தேடும். அதே நேரத்துல உன் இருதயம் உலகத்துக்கு நேராக
விருப்பத்தை கொண்டு போனுச்சுன்னா உன் டோட்டல் அவயங்களும் அதை சார்ந்தா இருக்கும். இருக்குமா இல்லையா? அப்ப இருதயம் எதை அதிகமா விரும்புகிறதோ அதைத்தான் தேடுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்க என்ன செய்யுங்க, தேடுங்கள். அப்ப இதோடைய உள்ளார்ந்த ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் எதை அதிகமா விரும்புகிறேனோ அதைத்தான் தேடுவேன். எதை அதிகமா தேடுகிறேனோ அதை நாடுவதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் ஓடுவேன். விளங்குதா விளங்கலையா? பெற்றுக்கொள்வதற்காக அடைய, அதுதான் சொல்லு, பெற்றுக்கொள்ளணும். இதுதான் எனக்கு வேணும், இதுதான் வேணும். அப்போ என் வாயின் வார்த்தை சொல்றது இல்ல, என் டோட்டல் செயல்பாடும் எதற்கு அதிகமா கொடுக்குன்னு பாருங்க. எதை அதிகமா நாடுகிறது, எதை அதிகமா தேடுகிறதுன்னு பாருங்க. ஆண்டோர் சமூகத்துல வருதையா, ஆண்டோடைய காரியத்தையா, இல்ல உலகத்தையா? அப்போ அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம், தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அல்லது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எந்த காரியமா இருக்கட்டும், எந்த காரியமானாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும், அதை செயல்படுத்த வேண்டுமானாலும், நான் முதலாவது தேவனுக்குரியதை நான் தேடணும். வழங்கிட்டா? உங்களுக்கு புரியுதா எப்படி தேடணுங்கிறது? புரிஞ்சுட்டா? தேடுதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு விளங்கிட்டா? ரைட். ரெண்டாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? ரைட். தேவன் உங்களை புத்திரராக எண்ணினார்னா என்ன செய்வாராம்? சிட்சிப்பார். அப்படிதானே கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டோடைய வார்த்தையை தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. எல்லாருக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீங்க அதே மாதிரி ஆசனத்திலே அப்படி கொடுத்திருக்கு, நீங்கள் சிச்சையை சகிர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டு. அதே போல பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 8:11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியா மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இப்ப இதுல நான் முக்கியமா என்ன காரியத்தை இந்த 2 வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது என்ன காரியத்தை ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிறாருன்னா, தேவனிடத்திலும் பெறக்கூடிய அந்த நன்மைகளை, தேவன் எதிர்பார்க்கிற நன்மைகளை நாம் செய்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் நாம் முதலாவது தேவனுக்குரியதை தேடணும். 2வது ஆண்டு என்ன சொல்றாருன்னா, பின் வாங்கும் போது, நாம் தேவனை விட்டு பின் வாங்கும் போது எனக்கு என்னது வரணும்? சிச்சை வரணும். நல்ல குணிங்க. நீ கொஞ்சம் லைட்டா நீ மிஸ் ஆகும் போது உனக்கு ஆண்டவர் ஒரு சிச்சை கொடுத்துறாருன்னா நீ இன்னும் கரண்ட்ல தேவனோடு இருக்கிறன்னு அர்த்தம். விளங்குதான் விளங்கலையா? இன்னும் நீ தேவனுடைய உறவுல நீ உன்னை செஞ்சிட்டு இருக்கிறாரு, சிக்ஷை கொடுக்கறான்னு அவன் உன்னை தண்டிக்கிறாரு. உனக்குள்ள நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் பாரு எப்படினாலும் வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆனா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் எனக்கு அற உழுது, எனக்கு சிக்ஷை வருது. சிக்ஷை வந்தா நல்லது. விளங்குதா விளங்கலையா? அந்த இடத்த இப்ப பிரசங்கில வாசித்தோம்ல, துர்க்கிரிக்கு தக்க தண்டனை. ஏன்னா உன்னை, அதாவது 2 உலகப்புறமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அத பிள்ளைய அவன் ஏன் இப்படி இருக்கான், அவனை கை கழுவி விட்டாச்சு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்க? அது இனிமே திருந்தாது, இனிமே அதை கண்டிச்சும் பிரயோஜனம் இல்ல இல்லையா? சிக்ஷை, ஒரு பெற்றோர் பிள்ளைய சிக்ஷிக்கிறாருன்னா அவங்களை நேசிக்கிறாங்க, என் பிள்ளை நல்ல வழியில வரணும்னு சொல்லி. ஒரு பெற்றோர் தன் பிள்ளைய சிக்ஷிக்கலன்னா அவனை விட்டாச்சு, அது என்னையும் போறான். இப்போ நமக்கும் அதே தான். நான் தேவனை விட்டு விலகும் போது அல்லது தேவனை விட்டு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும்போது, அது நான் என்னுடைய வாழ்க்கை
ஒரு ஸ்டெப் பின்வாங்கி போகுமானால் அந்த நேரத்துல எனக்கு சிக்ஷை வர வேண்டும். இது 2வது ஆப்ஷன். நமக்கு என்ன செய்யணும்னா, எனக்கு என்ன கிடைக்கணும்னா சிக்ஷை கிடைக்கணும். புரிஞ்சா புரியலையா? ஆமா. அப்ப முதலாவது நான் தேவனுக்குரியதை தேடணும். 2வது நான் பின் வாங்கும் போது எனக்கு சிக்ஷை வேணும். அப்படின்னாதான் என் தேவனுக்கும் எனக்குள்ள தொடர்பு தொடர்ந்து போயிட்டு இருக்கும். இல்லன்னு நினைச்சுக்கோங்க, நமக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுட்டு. புரியுதா புரியலையா? ஆமா. ஏன்னா நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட் மாதிரி தெரியணும். அவளுக்கு அப்படிதான் தோன்றும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, சிக்ஷையை கொடுக்கலன்னு விட்டுட்டு ஓடி நான் கரெக்டா தான் இருக்கேன்னு நினைக்கிறாங்க. நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறாங்க. சிக்ஷை வந்தால் நம்மை ஆண்டவர் புத்திரராக பார்க்கிறார் என்று அர்த்தம். விளங்குதா விளங்கலையா? ஆமா. ஆகவே 2வது தேவன்கிட்ட நாம் எதிர்பார்க்கிற நன்மையும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நன்மையும் நாம் பெற்றுக் கொள்வதற்கும் நாம் அதை கடைபிடிப்பதற்கும் 2வது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அல்ல தேவன் எதிர்பார்க்கல அல்ல தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைன்னு சொல்லலாம். இன்னைக்கு சிக்ஷை கிடக்கலன்னா நம்ம தேவனுடைய பிள்ளையே இல்லாம போயிடும் இல்லையா? ஒரு பையன் ரோட்ல சில சேட்டை பண்றான் அப்படின்னா எல்லாரும் கண்டிக்கிறது இல்லை, பெற்றோர் தான் கண்டிப்பாங்க. ஏன்னா என் பிள்ளை அப்படிங்கிற ஒரு நினைச்சது ஒரு உறவின் அடிப்படையில அது சிக்ஷிக்கப்படுகிறது. அப்போ தேவன் நம்மளை பிள்ளையா எண்ணினால் நான் தேவனை விட்டு சிறிது விலகினாலும் என்னை சிக்ஷிப்பா. அப்ப 2வது நான் பின்வாங்கும் போது எனக்கு சிக்ஷை வரணும். விளங்குதா விளங்கலையா? இந்த வித்தியாசமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம இதெல்லாம் செய்யணுங்கண்ணா, ஆனா தேவன் இடத்துல இருந்து வரணும். நம்ம எல்லாத்திலையும் கரெக்டா இருக்குங்கிறது எதை வச்சு கண்டுகொள்ள? சிக்ஷை வரும்போது ஏதோ ஒண்ணு நான் சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்ப இதை நான் அநேகர் சொல்ற வார்த்தையை நான் அதை கேட்டிருக்கிறேன். எப்பா எதுவுமே தவறா பேசுற, ஒரு வார்த்தை பேசினாலும் எனக்கு தான் அடி விழுது. கேட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். வீணா பேசிட்டே கூட பேசினாலே எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்ச உடனே தண்டனை கிடைச்சு. அது நல்லது. உன்னை புத்திரனாக எண்ணி ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க விரும்புவதனாலதான் நீ தவறு செய்யும் பொழுது பின்வாங்கும் பொழுது உனக்கும் ஆண்டவர் நினைச்சார் சிக்ஷை மூலமாக உன்னுடைய காரியத்தை திருத்துகிறார். விளங்குதா விளங்கலையா? கடைசியாக 3வது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது எடுத்தவங்க வாசிங்க. இந்த நன்மையை பெறுவதற்கும் நன்மையை செய்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்பொழுது கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இப்ப என்ன செய்யணும்? ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். 3வது தேவன் தருகிற அந்த தயவ கிருபைய நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவன் எதிர்பார்க்கிற நன்மைய நான் செய்ய வேண்டுமானால் பாகுபாடின்றி எல்லாருக்கும் நன்மை செய்யணும். புரியுதா புரியலையா? இவங்க எனக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்க, உறவு உள்ளவங்க உறவு இல்லாதவங்க, எந்த ஒரு இல்லை. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது யாருக்குனாலும் நான் என்ன செஞ்சிடணும்? நன்மை செஞ்சிடணும். புரிஞ்சுட்டா புரியலையா? வாய்ப்புகள் ஆண்டவர் உனக்கு உருவாக்கி தரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? செய்யணுங்கிறது ஆண்டவர். அதுதான் அந்த வசனத்தோட சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை பார்க்கும்போது விசேஷமாக அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லி யாவருக்கும் நன்மை செய்யணும். யாவருக்கும் நான் நன்மை செய்யணும். ஒருத்தர் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்ல, தெரியாதவர்களும் வருவார்கள். புரியுதா புரியலையா? எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம நான் நன்மை செய்யற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில.
ஏன்னா அதுதான் மிகப்பெரிய தேவனுடைய குணம். ஆண்டவர் அப்படித்தானே செஞ்சாரு. பாகுபாடு பார்த்தா எல்லாருக்கும் நன்மை செஞ்சாங்க. இல்ல அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அந்த தேவ குணம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், வேணும். புரியுதா புரியலையா? தேவன் எதிர்பார்க்கிற அந்த தேவ குணம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவ குணம், அதைத்தான் எல்லாருக்கும் பாகுபாடு இன்றி நான் நன்மை செய்வேன். மனித இயல்பு என்னது? மனிதனுடைய இயல்பு என்னது? தெரிஞ்சவங்க மட்டுமே செய்யறது. நம்ம நன்மை செஞ்சா நன்மை செய்வாங்க. சிம்பிளா சொல்லப்போனா, நீ கல்யாண வீடு வருது அப்படின்னா அவங்களை பின்னால பாப்பாங்க. இவங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு என்ன எவ்வளவு செஞ்சிருக்காங்க, 1000 ரூபாயா, நம்மளும் மறுபடியும் 1000 ரூபாய். 200 ரூபாய் செஞ்சிருக்காங்களா, மறுபடியும் நம்ம 200 ரூபாய். பிடிச்சவங்களுக்கா இப்படி செய்யணும், பிடிக்காதவங்களுக்கா அவ்வளவு, தெரிஞ்சவங்களா அவ்வளவு. இதை எப்பமாதான் அவங்களை சந்திப்போமா? அப்போ ஒவ்வொருதையும் கேட்டகரி விதமா என்ன செய்யணும், பிரித்து நம்ம நன்மை செய்வோம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, எந்த பாகுபாடு இன்றி நீ நினைச்சு நன்மை செய். உன் வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்யணும்னா நீ மற்றவங்களுக்கு அதே போல. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருக்கு வெறுத்தவங்களை, அவங்க விரோதித்தவங்களை, அவங்க எதிராக நடந்தவங்க எல்லாரையும் மன்னித்தார். எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்தார். பாகுபாடின்றி நன்மை செய்தார். தன்னை தேடி வந்தவங்க எல்லாத்தையும் அற்புதம், எல்லாருக்கும் நன்மை செய்தார். அன்பை காட்டினார். அன்பு மிக முக்கியமான நன்மை எதுனா அன்புதான். புரியுதா புரியலையா? அன்பை தவிர பெரிய ஒரு நன்மை அந்த பூமியில ஒண்ணுமே இல்லை. எல்லார்கிட்டையும் நான் மனிதர்களோட இடத்துல நம்முடைய அன்பை நான் வெளிக்காட்டுகிறேனா? எத்தனை நாட்கள் இந்த பூமியில வாழ போகிறோம் அது தெரியாது. ஆனாலும் நான் அன்பை வெளிக்காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கை. இவங்களா ஆகாதவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க, நம்மளே என்ன செய்யணும், இவங்க எந்த இதுக்குமே ஆக மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளை புறக்கணிக்கல. அப்படி பார்த்தா முதல்ல நம்மளாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? ஆனா நம்மளை புறக்கணிக்கல. அப்ப நான் ஏன் மற்றவங்களை புறக்கணிக்கணும்? அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்யணும்னா நீ மற்றவங்களுக்கு நன்மை செய்யும். ஆண்டவர் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, அதுல எந்த பெருமையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. முழு மனதோடு தேவனை எனக்கு முன்னால ஆண்டவர் இருக்கிறாங்க அதை உணர்ந்து நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்யும். விளங்குதா உங்களுக்கு? 3 முக்கியமான காரியம் ஆண்டவர் தருகிற நன்மையும் ஆண்டவர் எதிர்பார்க்க நன்மை செய்வதற்கு நம்ம சொன்னா, முதலாவது தேவனுக்குரியதை நான் தேடணும். முதலாவது தேவனுக்குரிய தேடணும். அதுக்கு அழகான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா ஏன் தேடணும்னு ஆண்டவர் சொன்னார்னா, இருதயம் எதை விரும்புகிறதோ அதைத்தான் நாம் தேடுவோம். எதை இருதயம் விரும்புகிறதோ அதைத்தான் தேடுவோம். எதை தேடுகிறோமோ அதைத்தான் அடையணும்னு நான் விரும்புவோம். அதைத்தான் நான் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புவோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதனாலதான் இந்த பாயிண்ட் வைக்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியும் தேடு. அப்ப நீ உன் தேடுதல் இதையா இருக்கும்போது உன் விருப்பம் கண்டிப்பாக என்ன செய்யும், தேவனுக்குரியதா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. 2வது, நீ பின்வாங்கும் பொழுது உனக்கு கண்டிப்பா சிக்ஷை வரணும். இது ஒரு அடையாளமா தான் ஆண்டவர் சொல்ற. இது ஒரு அடையாளம், நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியா போகுவதற்கான ஒரு அடையாளம். சிக்ஷை வரலன்னா நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருங்க. சிக்ஷை வரல, நான் தவறு செய்யறேன், என் வாழ்க்கையில ஆண்டவர் விட்டு பின்வாங்கி பாவம் செய்யும் போதெல்லாம் எனக்கு சிக்ஷை வரலன்னா தம்பி கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவரே, அதனாலதான் நம்ம கேட்கறோம்ல, ஆண்டவரே என்னை தண்டியும், நான் அவமாய் போர்கள்ல மட்டாய் தண்டி. ஆண்டவர் இந்த வார்த்தை நம்மோடு கற்றுக் கொடுத்தார். 3வது பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் பாகுபாடு இன்றி நன்மை செய்யணும். அதுல முதல் நன்மை அன்பு. முதல் நன்மை அன்பு வரதான் மற்ற. இன்னைக்கு நம்ம அந்த அன்பை வெளிக்காட்டுறதுக்கு தேவன் அன்போடு நீ செய்வது அன்ற இதைத்தான் சொல்ற. சகலவும் அன்போடு செய்யக்கூடாது சொல்றாரா இல்லையா? அன்போடு நான் செய்யறேன்னா என் பார்வை, காரியங்கள், என் பேச்சு, என் செயல்பாடு, என் பார்வை எல்லாம் அன்போடு இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் அதைத்தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வில கற்றுக் கொடுக்க. நான் அன்பு செய்கிறேனா? எப்படி என் வாழ்க்கையில இருக்கிறது? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடி இந்த 3 காரியத்தை நாம் செய்வோமானால்
நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற நன்மையை ஒன்றிலும் குறைவில்லாதபடி பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் உடைய சமூகத்துல நீங்க எங்களோட பேசின இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். 3 முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்க. முதலாவது தேவனுக்குரியதை தேடணும். ஏன் தேடணுங்கும் போது எதை இருதயம் அதிகம் வருமோ அதைத்தான் தேடுவோம். எதை தேடுகிறோமோ அதைத்தான் அடைவோம். அடையதுக்காக விரும்புவோம் என்கிறதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால முதல்ல தேவனா உலகமான்னு வரும்பொழுது நான் எதை அதிகமா இந்த இது வரைக்கும் நம்ம உலகத்துல தேடி இருக்கோம்னு பார்க்கும்போது தேவனுக்குரியதை தேடல, அதிகமாய் உலகத்துக்குரியதான் நான் தேடி இருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்திற்கு நாம் பார்க்கணும். நாம் தேடுறது எல்லாமே, நம்ம அதிக நேரம் கொடுக்கறது எல்லாமே இனி தேவனுக்குரியதா இருக்கட்டும். 2வது, நான் பின்வாங்கும் போது நமக்கு சிக்ஷை வரணும். அப்படி வரலன்னா நமக்கு கொஞ்சம் சிக்கல். 3வது, எல்லாருக்கும் பாகுபாடு இன்றி நன்மை செய்யணும். எல்லாருக்கும் பாகுபாடு. ஏன்னா நீ அன்போடு செய்யும் பொழுது அது பலனை உண்டு. அன்போடு செய்யணும். அது தேவனுடைய குணம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த 3 முக்கியமான காரியத்தை எங்களோடு கற்றுக் கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. இதை கேட்ட பிள்ளைங்க, நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாக்கிட்டாங்க. துதிகன மகிமையெல்லாம் நம்ம கை செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேங்க ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.